சென்னையில் செம்மொழி பூங்காவில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியை மக்கள் ஆர்வத்துடன் கண்டு களிக்கின்றனர். சென்னையின் மையப்பகுதியான அண்ணா மேம்பாலத்திற்கு அருகில் அமைந்திருக்கும் செம்மொழி பூங்காவில் தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்கள் துறை சார்பாக மலர் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 10ஆம் தேதி தொடங்கிய இந்த மலர் கண்காட்சியானது நாளை வரை நடைபெறுகிறது. சுமார் 12 லட்சம் மலர்களை கொண்டு பல்வேறு வடிவங்களில் பூங்கா முழுக்கவும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பூக்களை பல்வேறு வகைகளிலும் பல நிறங்களிலும் கண்டதும் மிகவும் அழகாக இருந்ததாகவும், உதகை கொடைக்கானலில் பார்த்த மலர் கண்காட்சி சென்னையில் பார்ப்பது மகிழ்ச்சியாக இருப்பதாக சிறுவர்கள் தெரிவித்தனர். இந்த மலர் கண்காட்சி நேற்று மாலை வரை சுமார் 80,000 மக்கள் பார்வையிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நான் இது மாதிரி பூக்களை எங்கேயுமே பார்த்ததில்ல. ஊட்டி கொடைக்கானலில் மட்டும்தான் இது மாதிரி பூலாம் பார்த்துருக்கேன். இப்போ எங்கள் சென்னையில் வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய வகையான பூஸ்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப கலராக இருக்குது. நாங்கள்லாம் நிறைய ஃபோட்டோ எடுத்து ஜாலியாக இருந்தோம். நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனாலும் நாங்கள் எல்லா பூக்களும் ஃபோட்டோ எடுத்து நிறைய வகையான பூக்களையும் பார்த்து நாங்கள் மகிழ்ந்தோம். பூக்கள்லேயே அழகாக ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதையும் நான் பார்த்தேன். எலிஃபென்ட் ஸ்டாச்சூஸ், அப்புறமா கேர்ள்ஸ் மாதிரிலாம் ஒரு ஸ்டாச்சூலாம் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறமா டாட்டாய்ஸ் மாதிரிலாம் நிறைய ஸ்டாச்சூஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த மாதிரி ஒரு இடத்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. பூக்களை வச்சு நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது. டாட்டாய் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க, பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க, ஆர்டின் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. என் பேர் ஹாராதியா. நான் இந்த ஃப்ளவர் ஷோக்கு வந்தேன். ரொம்ப கலர்ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஃப்ளவர்ஸாகவே இருக்குது. நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், ஹியூமன்ஸே பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நான் இந்த மாதிரியான இடத்த ஊட்டியில் பார்த்துருக்கேன். ஆனால் அதே மாதிரி சென்னையிலையும் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. லைக் ஊட்டியில் இந்த மாதிரி ஃப்ளாஷ் ஷோஸ் பார்த்துருக்கோம். பட் சென்னையில் ஐ திங்க் இதான் ஃபர்ஸ்ட் டைம். அட்லீஸ்ட் நாங்கள் இந்த 10 to 12 இயர்ஸில் இப்போ தான் நான் பார்த்துருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. 19th முடியுதுன்றதுனால நாங்கள் இன்றைக்கி ரொம்ப அவசரமாக தான் வந்தோம். ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நாங்களும் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி இன்னும் நிறைய பேர் பார்க்க சொல்லுவோம். ஆக்சுவலாக இது ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இந்த வெயிலில் இந்த ஃப்ளார்ஸ் இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே பெரிய விஷயம். நாங்கள் இங்கே சென்னையில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃப்ளவர் ஷோ பார்க்குறோம். நாங்கள் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி போனால் தான் நாங்கள் இந்த ஃப்ளவர் ஷோ பார்க்க முடியும். ஆனால் இங்கே சென்னையில் இந்த மாதிரி ஃப்ளவர் ஷோ கண்டக்ட் பண்ணியிருக்காங்கங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த 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 டேஸ்க்குள்ளே 20க்குள்ளே முடியுதுங்கிறது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் இந்த க்ரௌடுனால நாங்கள் சீக்கிரமே வெளியில் போகிற மாதிரி இருக்குது. இங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. நிறைய டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. க்ரௌடை நல்லா ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்தால் நல்லா பார்க்கலாம். வி என்ஜாய்ட் அஸ் அ ஃபேமிலி. நாங்கள் என்ஜாய் பண்ணுறத விட என் பையன் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான். ஆமாம், அதாவது இந்த எஸ்பெஷலி இந்த ஹார்ட்டு, பட்டர்ஃப்ளை, அப்புறம் இந்த டீ கப்பு, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது, அந்த க்ரௌட் கூட நல்லா மேனேஜ் பண்ணி அவங்களும் ஒத்துழைக்கிறாங்க. நாங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்களும் கொஞ்சம் நல்லா ஒத்துழைக்கிறாங்க. ஸோ அதனால் வி என்ஜாய்ட் அஸ் அ ஃபேமிலி.